வெல்கம் டு உன்னால் முடியும் சேனல். இங்கே நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாமே ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டும்தான் போடப்படுது. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வின்வின் 749வது குழுக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நேற்றுடைய ரிசல்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நேற்று நம்ம டபுள்ஸ் வரும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தது வந்தது. பட் ஆனால் நம்ம எடுத்த நம்பர் வரல. ஸோ கேம் டபுள் 1 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்கான். என்ன கணக்கில் 1 எடுத்துகிட்டு போனான்னு தெரில. அதனால் கொஞ்சம் பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை முதல்ல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஒரு நாள் முன்ன ஆகும், சகஜம். அதனால் எல்லா நாளுமே நம்மளுக்கு ஃபெயிலியர் இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை முதல்ல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் ஏ போர்டு பார்த்திங்க அப்படின்னா 0. அதாவது நேற்று அக்ஷயா கம்பெனி கம்பல்சரியாக 0 அடிச்சிருக்கணும். ஸோ அவன் ஆட்டத்தில் 0 எடுக்கலை. நேற்று அவன் டோட்டலாக ஒரு வித்தியாசமான கேமை விளையாடிட்டு போயிட்டான். எனக்கு தெரிஞ்சு அந்த 0 இன்றைக்கி அடிப்பான் அப்படின்ட்டு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி 0 இல்லாமல் ஆட்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய கெஸ்ஸிங்கில் வந்திருக்கு. அடுத்ததாக பி போர்டு கெஸ்ஸிங் பார்த்திங்க அப்படின்னா 8ஆம் நம்பரும் 9ஆம் நம்பரும் வந்திருக்கு. இதில் 8ஆம் நம்பருக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. 9 மேட்ச் பண்ணி நான் எங்கேயுமே நம்பர் தரல. அதனால் 9 ஒரு சப்போர்ட்டுக்கு கொடுத்துருக்கேன். அது உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். மற்றபடி நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் அப்படின்னு பார்க்கும்போது 8ஆம் நம்பர் மேட்ச் பண்ணி தான் நம்ம 3 டிஜிட்டில் கொடுத்துருப்போம். அதனால் இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் நம்மளுக்கு இது போர்டு கெஸ்ஸிங் அப்படிங்கிறதுனால இது எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் சப்போர்ட்டுக்கு வந்திருக்கு. அடுத்ததான் நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய சி போர்டு கெஸ்ஸிங் பார்த்திங்க அப்படின்னா 1 நேற்று தான் 1 அடித்தான். மறுபடியும் வருவோன்னு பார்த்திங்கன்னா ரிப்பீட் சியில் அப்படியே உட்கார்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சி போர்டு பொறுத்த வரைக்கும் 1 தான் நம்ம கெஸ்ஸிங்கில் வந்திருக்கு. இன்றைக்கி நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் சிங்கிள் ஷாட்டு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு கை கொடுப்போம் அப்படிங்கிறது தெரில. முடிஞ்ச வரைக்கும் லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கிங்க. நான் ஆரம்பத்துலேருந்து சொன்ன விஷயங்களை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணலாம். அடுத்து தான் நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய ஏபிபிசிஎஸ்சி இந்த கெஸ்ஸிங் பார்த்திங்க அப்படின்னா இது கொண்டு வந்திருக்கக்கூடிய போர்டு கெஸ்ஸிங்க்கு ஒரு சரிசமமான நம்பர் தான் சொல்லுவோம். இதுவும் ஒரு பக்காவான ரூட் கெஸ்ஸிங். அந்த வகையில் பார்க்கும்போது 50, 05, 52, 32 இந்த 4 நம்பருமே ஏபிபிசிஎஸ்சியில் நம்மளுக்கு ஒரு முக்கியமான நம்பர். ஸோ ஏபிபிசிஎஸ்சியில்
இந்த நம்பர்களை நீங்கள் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி போர்டு கிஸ்ஸிங் 3 டிஜிட் இதுக்கு சரிசமமான நம்பர் இந்த ஏபிபிசிஏசிஎம் கூட. அதனால் அந்த நம்பர்களையும் லேசாக விட்டுறாதீங்க. அடுத்ததான் டிசம்பர் மந்த் ஃபாலோவிங் நம்பர். இன்னைக்கு தேதி 25. இன்னும் ஒரு நம்பர் கூட ஃபுல் வின்னிங்கை அடிக்கலை. பார்ப்போம். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. மேற்கொண்டு நம்மளுக்கு என்னைக்கு அமையட்டும். ஸோ நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பர் பொறுத்த வரைக்கும் அடுத்ததான் நம்மளுடைய பெஸ்ட்டு 3 டிஜிட் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஷார்ட்டு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ பெஸ்ட்டு 3 டிஜிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 081. இந்த 081 தான் நம்மளுடைய மிஸ்ஸிங்கில் ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட்டாக வந்திருக்கு. அதே மாதிரி ஆல் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா 0 தான் வந்திருக்கு நம்ம மிஸ்ஸிங்கில். இன்றைக்கி நல்லபடியாக அமையுங்கிற நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து நம்ம ஆரம்பத்தில் சொன்ன விஷயங்களை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இந்த 081 இல்லாமல் ஏபிபிசிஏசியில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்களும் ஒரு நல்ல ரூட் கெஸ்ஸிங்கில் அமைஞ்ச நம்பர். அதனால் அதையும் சேர்த்து முயற்சி பண்ணி ஏபிபிசிஎஸ்சியில் வச்சு ப்ளே பண்ணிக்கிங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் ஏனோதானோன்ட்டு தள்ளி விட்டுலாம் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எந்த வகையான பிரயோஜனமும் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் இந்த சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாளை வெற்றியுடன் சந்திப்போம்.